வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு கட்சி சார்பிலும் யார் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது, அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் அல்லது 2013ஆம் ஆண்டு முதல் சென்னை வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி உறுப்பினராகவும் 2024ஆம் ஆண்டு முதல் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி வட்ட செயலாளராகவும் உள்ள ஜே பிரேமானந்த் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பிருப்பதாக ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். வழக்கறிஞர் மருது கணேசன், தொழிலதிபர் ஜபர்தஸ்த் பாண்டியன், சென்னை மாநகராட்சி 4வது மண்டல குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் ஆகியோரில் ஒருவர் போட்டியிடலாம் எனவும் மற்றொரு தரப்பினர் கூறுகின்றனர். மகளிர் அணி மாவட்ட செயலாளர் லட்சுமி வேலு, வட்ட செயலாளர் பிரேம்குமாரும் வேட்பாளருக்கான போட்டியில் இருப்பதாக அவர்களது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் அல்லது கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா போட்டியிடலாம் என அதிமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பாஜக சார்பில் வழக்கறிஞர் பால் கனகராஜ், இளைஞர் அணி தலைவர் வினோஜ் பி செல்வம் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் டில்லி பாபு வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. தாவேகாவில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் வேலு, இணை செயலாளர் தமிழ் தண்டையார், பேட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் ABS ராஜேஷ் ஆகியோரில் ஒருவர் போட்டியிடுவார் என தாவேகாவினர் கூறுகின்றனர். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அக்கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை தலைவர் வெண்ணிலா தாயுமானமென் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்.